நான் வந்து இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக பக்காவா ஃபாலோ பண்ணுறேன். ஆனா அப்படி இருந்தும் ஒண்ணு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது. அப்படி இல்லன்னா மைனஸ்லயே நெகட்டிவ்லயே போகுது. என்னால கரெக்ட்டா என்ட்ரி பாயிண்ட் எடுக்கவே முடியல. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இண்டிகேட்டர்ஸு, டெக்னிக்கல் இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ இண்டிகேட்டர்ஸை மட்டும் வச்சு நான் ட்ரேட் பண்ணால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இண்டிகேட்டருங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரெடிக்ஷனுக்கும் டிட்டர்மினேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரெடிக்ஷன்னாக்கா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். டிட்டர்மினேஷன்னாக்கா இது இப்படி தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு பேர் தான் டிட்டர்மினேஷன். ஸோ நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸுங்கிறது வந்து ப்ரெடிக்ஷன். இப்போ மழை பெய்யும்னு சொல்கிறாங்க, பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெய்யவும் செய்யலாம், பெய்யாமலும் போகலாம். அது வந்து ப்ரெடிக்ஷன். இப்போது நம்ம இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுக்கிறேன் சார், ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுது. அப்படி இல்லைனாக்கா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே வருது, இதிலேருந்து எப்படி வெளில வருதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க, நீங்கள் வெறுமனே இண்டிகேட்டரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நான் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, MACD, RSI, மூவிங் ஆவரேஜு, எந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் உங்களோட விருப்பம். எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த இண்டிகேட்டரோடு சேர்த்து இன்னும் ஒரு சில டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன அதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, பேட்டர்ன்ஸு, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதில் வந்து எந்த இடத்துல இப்போது உங்களுக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிளோடு சேர்த்து உங்களோட இண்டிகேட்டரையும் மேட்ச் பண்ணி, இப்போ அந்த உங்களோட இண்டிகேட்டரும் பை கால் கொடுக்குது, பை பண்ண சொல்லுது. அந்த மாதிரி உங்களோட பேட்டர்ன் இப்போ அசெண்டிங் ட்ரையாங்கிளும் வந்து பை சைடு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பை பண்ணிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அதாவது டபுள் அட்வான்டேஜ். ரெண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. எப்போவுமே இண்டிகேட்டர்ஸை விட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து போய் சொல்லாது. டெக்னிக்கல் வந்து என்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 10 வருஷத்துக்கு என்ன முன்னாடி என்ன பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்னவோ அதுதான் இப்போவும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இண்டிகேட்டர் வேணால் இன்றைக்கி இந்த இண்டிகேட்டர் பெஸ்ட்டுன்னு தோணலாம், நாளைக்கு அந்த இண்டிகேட்டர் பெஸ்ட்டுன்னு தோணலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இப்போ மூவிங் ஆவரேஜோடு சேர்த்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனை கட் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் பக்கம் போகுது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி காமிக்குது அப்படின்னாக்க, நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணலாம். அழகாக உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போது இந்த இண்டிகேட்டர்ஸோட எந்தெந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெஜ் பேட்டர்ன்ஸ். இப்போ வந்து ஃபாலிங் வெஜ்ஜு ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த இடத்துல இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுக்குன்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். அந்த மாதிரி ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து செல் பண்ண சொல்லுது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டரையும் நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 4 தடவை அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அந்த ஸ்டாக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது 15 மினிட்ஸு, 1 ஹவர். இதில் வந்து ஒரு 4 தடவை இதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸை தாண்டி கீழே போகல, அந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது, அந்த இடத்துல உங்களை இண்டிகேட்டரும் பை பண்ண சொல்லுது அப்படின்னாக்க, அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கவே வேணாங்க, தாராளமாக பை பண்ணலாம். அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும். ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை தாண்டி அந்த ஸ்டாக் மேலே மூவ் ஆகலை, உங்களோட இண்டிகேட்டரும் அந்த இடத்துல செல் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெண்ட் லைன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட, அதாவது மூவிங் ஆவரேஜும் ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட பக்காவாக மேட்ச் ஆகுங்க. இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் 50 பீரியட் மூவிங் அப்படின்னா 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் நீங்கள் வந்து இப்போ இந்த 200 பீரியட் மூவிங் ஆவரேஜே ஒன்று சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும், அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வரும், சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிங்கனாக்கா கரெக்டான ப்ராஃபிட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.